தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 33 பேர் ஆதரவுன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் தாவேகாவுக்கு 33. இது ஆளும் திமுகவின் மீது இருக்கிற அதிருப்தி, கோபத்தின் வெளிப்பாடுன்னு எடுத்துக்கலாமா? கட்டாயமாக அது கோபம்தான் இந்த மாதிரி வந்திருக்கு. ஆனால் எனக்கு இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் கொஞ்சம் சிக்கல் இருக்குது. நான் இது அஃப்கோர்ஸ் நீங்கள் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை தான் நீங்கள் போடுறீங்க. பட் திமுக ரொம்ப கொஞ்சம் குறைச்சி மதிப்பிடுவதாக இது வருது. தாவேகாவை மிக அதிகமாக மதிப்பிடுவதாக வருது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது வரும் காலங்களில் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல. பட் திமுக இந்த அளவுக்கு கீழே இறங்கியிருக்குமா? இப்போ நிச்சயமாக கீழே இறங்கியிருக்கிறது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவர்களுக்கும் ஒரு கணிசமான சில பகுதிகளில் ஒரு கணிசமான ஒரு தொண்டர் அல்லது அவர்களுக்கு கட்டாயமாக கிடைக்கக்கூடிய வாக்கு வங்கி அப்படிங்கிற வாக்கு வங்கிங்கிறது இருக்குது. அது குறைஞ்சிருக்கும் கட்டாயமாக. ஆனால் எவ்வளவு குறைஞ்சிருக்கும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அடுத்தது தாவேகா 5, 10, 15, 20ங்கிறத தாண்டி அவங்களுக்கென்று ஒரு தனி இடம் வரை போய் சேர்ந்துட்டாங்க. எங்கேயாவது நின்று தெருவில் டீ குடிக்கும் பொழுது அது நமக்கு தெளிவாக தெரியுது. அவங்க பேசக்கூடிய ஒரு கட்சி இதுவாக மட்டும்தான் இருக்கு. பொருளாதாரத்தின் அடிமட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் கிட்டத்தட்ட லாக் ஸ்டாக் அண்ட் பேரலா திமுகவிடமிருந்து தாவேகாக்கு நகர்ந்து விட்டதாக எனக்கு தோன்றுகிறது.